இது வந்து கவர்மெண்ட் ஏமாத்துற மாதிரி விஷயமா இல்லையா சார்? ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது. ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது வந்து ஏமாத்துறதுன்னு ஆகாது இல்லையா? அந்த ட்ரஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் எப்போனா எடுத்துக்கும் இல்லையா? அது வந்து பொதுமக்களுக்கு உண்டானது ட்ரஸ்ட். ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, எதுக்காக ஓப்பன் பண்ணுவீங்க? பொதுமக்களுக்கு உண்டான ஒரு சொத்து. அதனால் அதை ஆண்டு அனுபவிச்சுக்கலாம். ஓகே, அதை விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு அள்ளிட்டு போயிட முடியாது. ஓகே, அதை வந்து விற்கிறது கூட அவங்களுக்கு ட்ரஸ்ட்டில் இருக்க சொத்தை வந்து விற்கிறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நாளைக்கு பணமாக்கணும்னு ஆக முடியாது இல்லையா? ஆக அது கிட்டத்தட்ட அது பொது சொத்து மாதிரி தான். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் நம்ம. இதே இதில் வந்து இதை நீதிமன்றம் நாடி நம்ம வந்து இதை வழக்கு பதிவு செய்யணும்னா நம்ம எந்த நீதிமன்றத்தை நாடி வழக்கு பதிவு செய்ய முடியும் சார்? இந்த லேண்ட் சீலிங் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் தான் வந்து அத்தாரிட்டி. ஹைகோர்ட்டில் தான் நீங்கள் அதை செய்ய முடியும். ஏன்னா அந்த அத்தாரிட்டி, எந்த அத்தாரிட்டி வந்து உங்களை அந்த பறிமுதல் செய்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்து அதை அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் எல்லாம் கூட உண்டு. ஓகே, ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஒரு சில இடங்களில் வந்து நிறையா இருக்கும்போது ட்ரிபியூனல்ஸ் வந்து ஹைகோர்ட்டு நியமித்த ட்ரிபியூனல்ஸ் இருக்கும். அந்த ட்ரிபியூனலும் இதை விசாரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை வந்து ஃபேக் ட்ரஸ்ட்டு அண்டு என்ஜிஓஸ்லாம் கூட இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து அந்த லேண்ட் சீலிங் ஆக்டில் கொண்டு வர முடியும். அது அரசாங்க அதிகாரிகள் வந்து நினச்சா அதை வந்து பண்ண முடியும்.